ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபீஸ் சேனல். ஆடி மாதம்னா அம்மனுக்கு மட்டும் விசேஷம் இல்லைங்க, முருகனுக்கும் விசேஷம். ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த கோவில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோவிலுங்க. ஸோ இந்த கோவிலுக்கு நான் வந்து அடிக்கடி போவேன் விசேஷ நாட்கள். இந்த கோவிலில் இருக்க படியெல்லாம் எங்கள் அப்பா 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தபதியாராக கட்டினார். நான் வந்து முருகனுக்காக மாவிளக்கு செஞ்சு விளக்கேற்றினேங்க. ஸோ அந்த விளக்கு எப்படி மாவிளக்கு எப்படி செய்கிறது வீட்டிலன்றதை இன்றைக்கி நம்ம அந்த ரெசிபியை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 கப்புன்றது 250 கிராமுங்க. ஸோ தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் இதை நல்லா ஆற வைங்க. ரொம்ப காயணும்லாம் அவசியம் இல்லை, கையில் தொட்டால் ஒட்டணும் அந்த அளவுக்கு ஒரு 1/2 hour இல்லை 40 minutes காய வச்சா போருங்க. ஃபேன் காற்றுலேயே காய வைங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசியை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். பாருங்கள், இப்படி ஒட்டாமல் ஒரு துணியில். ஸோ ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி விரத நாட்களில் பார்த்திங்கன்னா வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப விசேஷங்க. இதை பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். கூடவே 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம் நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் 1 கப் மாவு எடுத்துக்கிட்டேன். நல்லா வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் இந்த வெல்லத்தை அளந்து இந்த வெல்லத்தை நம்ம இதோடு சேர்த்துலாம். ஏலக்காய் நான் கையில் தட்டினேன், ஓரளவு தாங்க தட்ட முடிஞ்சு, அதனால் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டேன். ஸோ அப்போ இன்னும் நல்ல ஃபைன் பவுட்ரு ஆயிடுச்சு வெல்லம். கூடவே 2 ஏலக்காவே போட்டு ஓட்டிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இது அடுப்பே தேவையில்லைங்க. இதோட வெல்லத்தோடு சேர்த்து அப்படியே நம்ம மாவையும் சேர்த்து, இது வந்து ஈர அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், அப்படி இல்லை நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். விட்டு நல்லா பிசையணுங்க. பிசைய வெல்லம் வந்து இலகி கொடுக்கும். ஸோ இலக என்ன பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பிடிபட முடியும். விளக்கு மாதிரி செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ 2 அரிசியும் வெல்லமும் மிக்ஸ் ஆகும்போது வெல்லம் பாருங்கள், இந்த மாதிரி 2 செஞ்சுட்டேன் நான் அழகாக. இதை நான் ஒரு சின்ன பவுலில் வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம சுவாமிக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றலாம். ஸோ இவ்வளோதாங்க மாவிளக்கு. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகைலாம் வந்து இந்த மாவிளக்கு வந்து கோவில்லே கூட நாங்கள் கொண்டு போயிட்டு வைப்போம். அப்படிலாம் நம்ம வீட்டில் பூஜை ரூம்லையும் நம்ம முருகனுக்கு விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கேற்றிடலாம். இந்த மாவிளக்கு ஏற்றினதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து அந்த மாவிளக்கு கூட பார்த்திங்கன்னா தேங்காயோடு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நீங்கள் நெய் வேணால் கூட போட்டுக்கலாம். ஸோ திரி போட்டு விளக்கேற்றினா, அந்த மாவிளக்கு ஏற்றினா, அதுவும் கிருத்திகையில் ஏற்றினா வந்து உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னுவாங்க. பாருங்கள், எங்கள் வீட்டு முருகர், எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ. ஸோ முருகனுக்கு வச்சுட்டு இப்போ நான் இந்த விளக்கு 2த்தையும் ஏற்றி பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு பாட்டோடு நம்ம விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றியாச்சு. இப்போ முருகனுக்காக ஒரு பாட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் முருகனுடைய அருள் கிடைக்க முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா குன்றாவும் குடிகொண்ட முருகா எங்கள் குறை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா குன்றாவும் குடிகொண்ட முருகா எங்கள் குறை தீர்க்கும் வள்ளல் நீ அல்லவோ முருகா கனிக்காக மனநொந்த முருகா கனிக்காக மனநொந்த முருகா முக்கனியான தமிழ் தந்த தெய்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா